மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பசியில் இருக்கிற பிள்ளை. நான் கிடையாது, என் இனம் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எப்படியாவது என்னோட இனத்துக்கு, நம்மளோட இனத்துக்கு, எல்லா உயிரினத்துக்கும் இந்த மண்ணில் சொர்க்க பூமியாக இந்த மண்ணை ஆக்கிட முடியாதா, இந்த உலகத்தில் இந்த பூமி பந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமாக ஆக்கிட முடியாதான்னு என் தலைவனுக்கு இருந்த அதே கனவோட எங்கள் அண்ணன் எங்களுக்கு இறக்கி விட்டு நாங்கள் அதே ஒரு கனவோடு தான் இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இடையில பல பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பசி இருக்குது. அந்த பசிங்கிறது எதையாவது வறண்டி தின்னணும் அப்படிங்கிறது இல்லை. எப்படியாவது நாங்கள் எங்கள் மக்களை மீட்டு எடுத்துடணும், எப்படியா நாங்கள் வாழ வச்சிடணும் அப்படிங்கிறா. அப்போ இப்போல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட சில பேருக்கு நினைக்கலாம். ஆனால் அப்போல்லாம் இல்லைங்க, நல்லா இல்லை. அதான் உண்மை. இப்போ பணம் அந்த வீட்டுக்கு 5000 ரூபா போட்டு விட்டாங்களா, எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்களா அப்படின்னு பேசலாம். ஆனால் அதில் இப்போ சில பேர் நான் இப்போ தான் பார்த்தேன், ராவணா வலைவலியில் பார்க்குறேன். அதில் சொல்கிறாங்க அங்கே அந்த பணம் இங்கே நமக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களை நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம சொல்கிறது கிடையாது, பட்டியலில் நிறுத்தவர்னு சொல்கிறது கூட நான் விரும்பலை. அதனால் சொல்கிறேன், ஏழ்மையான நிலையில் உள்ள என் கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மிச்ச பணத்தை திருப்பி அனுப்பிடுறாங்க அப்படிங்கிறத பல இதில் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. என் கூட பிறந்தவங்களுக்கு எவ்வளோ நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு ஆட்சி அதிகாரம் நமக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்கு மட்டும் தான் ஆட்சி அதிகாரம் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்கிறா. அந்த பெண் குழந்தை என் சகோதரியாக இருக்கலாம், எனக்கு அவள் எப்படியா இருந்தாலும் என் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை என் அக்காவாக இருக்கலாம், என் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை என் அக்கா மவளாக கூட இருக்கலாம். அவங்க ஒரு சாலையில் நடந்து போயிட்டு வரணும். அப்போ ஏதோ ஒருத்தவங்க மீட்டிங் ஒன்று போடுறான்னா அந்த மீட்டிங்கில் ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல கருத்துக்களை பேசுகிறவனாக இருக்கணும். ஒரு இது நம்ம ஒரு காட்சி ஒன்று பார்க்குறோம்னா அது நல்லதே இருக்கணும். எல்லா வகையிலையுமே நல்லது மட்டுமே நடக்கணும். அவங்க நாளைக்கு நமக்கு ஒரு பணம் வேணும், நமக்கு ஒரு பொருள் வேணுங்கிறதுக்காக அந்த ஒரு பணத்தை தேடுற அந்த படிப்பை விட்டுட்டு உண்மையிலே வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கான படிப்பை நோக்கி என் பிள்ளைக்கு போகணும். இந்த பூமியில் கார் கம்பெனி கொண்டாந்து நான் வச்சுட்டேன் அப்படிங்கிறத பெருமையாக நம்ம நினச்சாலும் கூட, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணி வீணாகுது, தண்ணி எவ்வளோ செலவாகுது. அந்த கார் கம்பெனிக்கு அந்த பணத்தை போட்டு இங்கே கொண்டாந்து முதலீடு செய்கிறவனுக்கு ஏன் அங்கே செய்ய முடியாதா, ஏன் அங்கே செய்யாமல் இங்கே வாரான்? ஒரு தோல் பதனிடும் அந்த செருப்பு அங்கே செய்கிறான், ஆனால் தோல் பதனிடுற வேலையை தமிழ்நாட்டில் பார்க்குறான்னா ஏன் அதுக்கு அங்கே செய்ய முடியாதா? கலர் பனியனுங்களை இங்கே டையெல்லாம் இங்கே போடுறான், நம்ம திருப்பூரில் நம்ம செய்கிறான் அப்படின்னா ஏன் அங்கே செய்ய முடியாதா? ஏன் அதை விட்டு இங்கே செய்கிறான் அப்படிங்கிற பல கேள்விகள். முட்டை இங்கே செஞ்சு ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு போய் இங்கே இறக்குறான்னா எவ்வளோ செலவு அதிகமாகும்? ஆனால் ஏன் அந்த மண்ணில் அவன் செய்ய விடாமல் அந்த மண்ணை ஆள்றவங்க இங்கேருந்து ஏன் கேட்குறாங்க? இப்போல் பல கேள்விகள் இருக்குது. நம்ம இங்கே செய்ய வேண்டியது இந்த மண்ணுக்கானது. விவசாயம், உற்பத்தி, நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. இந்த ஐம்பூதங்கள்னு சொல்கிற இந்த 50 ஆற்றல்கள் முழுமையாக நம்மள்ட்ட இருக்குது. இதை வச்சு எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இது எல்லாம் செய்து இதை ஏற்றுமதி பண்ணினாலே நமக்கு எல்லா ஒரு நன்மைகளும் நமக்கு கிடச்சிரும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எதோ செஞ்சு போகிறாங்கல்ல, அதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எனக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அப்போ எனக்கு அதிகாரம்ங்கும் போது என்ன தம்பி, உனக்கு என்ன இப்போ அதிகாரம் இருக்குது, நீ என்ன சீட்டு கொடுத்து நிற்க வைக்க போகிறாங்களான்னா திமுறோடு நிற்க வைப்பாங்கல்ல. என் பிள்ளைகளில் யார் ஜெயித்தாலும் சரி, நான் தமிழ் இல்லை, அண்ணன் ஜெயித்தாலும் சரி, அண்ணன் தம்பிகள் ஜெயித்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஜெயித்தாலும் சரி, நான் ஜெயிச்சது தான். அந்த ஒரு இதில் நம்ம செய்ய முடியும்ல. இப்போது ஒரு ரசிகர் மனப்பான்மையோடு இருக்க கூட்டங்கள் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் மாறணும். அதில் ஒரு பெரிய பெரிய பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம். அந்த பிள்ளைகள் பார்த்துட்டேன் என்னென்னா கடவுள் அப்படிங்குது. அதே எங்கள்கிட்ட ஒரு பிள்ளை குட்டி பாப்பா அண்ணன் சீமானுக்கு போய் ஒரு ரோஸ் கொடுக்குறா. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். கொடுத்துட்டு, பெரியப்பா எனக்கு நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்களா, ஆயிட்டா எனக்கு படிப்பை எனக்கு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு பணம் கட்டுறாங்க, நீங்கள் படிக்க வைப்பீங்களா? இந்த ஒரு நோக்கத்தை கொண்டு போய் சேர்த்தான் பாருங்கள் சீமான். அதான் எங்கள் அண்ணன். அந்த பிள்ளைகளை எல்லாரையும் படிக்க வைக்கணும், ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளாகணும். இந்த மண்ணில் உண்மையிலே தலை நிமிர்ந்து போகணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தாங்க தலைவர்கள்.
அதை விட்டுட்டு அடுத்த தேர்தலை பற்றி ஒருத்தன் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபா கொடுத்துட்டேன், இந்த தேர்தல் எனக்கு அந்த எல்லாருமே என்னையும் ஜெயிக்க வச்சுருங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருங்க, அடுத்த தடவை நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவேன்னா எங்கேருந்து தருவீங்க? எப்படி தருவீங்க? எவ்வளோ நாளைக்கு தருவீங்க? எவ்வளோ கடன் வாங்குவீங்க? எவ்வளோ கேள்விகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடத்தை வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டோம், பண்ணல, ஆனால் சொல்கிறாங்க பண்ணிட்டோம், இன்னமும் இங்கே வந்து எல்லாருக்கும் சவால் ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தெல்லாம் பண்ணிட்டோங்கிறீங்க. 1991க்கு அப்புறம் உலகமயமாக்கல் அந்த உலகத்துலேருந்து குளோபலைசேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் அதை காட்டி கடன் வந்து வாங்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாத சமயங்களில் பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் கட்டின காமராசருக்கு போட்டியாக ஒருத்தன் ஆட்சி நடத்தணும், காமராசர் ஆட்சியோடு ஒருத்தன் மிஞ்சி ஒரு ஆட்சி நடத்தணும்னா அது சீமானாலையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாலையும் முடியுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதிகாரம் கேட்குறோம். இல்லை வந்துங்க, நான் ஒரு செய்தி ஒன்று போடுறேன், அந்த செய்தியில் வந்து அடிக்கடி நம்ம செய்தி போடுறோம்ல, அதில் வந்து ஒரு விஏஓ வந்து லஞ்சம் வாங்கிட்டார், அவர் வந்து கைது பண்ணுறாங்க. அந்த கைது பண்ணதை நான் வந்து செய்தியாக போடுறேன், ஒரு தளத்தில் போடுறேன், அதுலேருந்து வருது, இதில் நான் இணைக்கிறேன், வருது. ஏங்க அவன் வந்து 10 பைசா வட்டின்னு நினைக்கிறேன், 10 பைசா வட்டிக்கு வந்து இது வாங்கி லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போனவன் இங்கே லஞ்சம் வாங்காமல் எங்கே இருப்பான் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் அதில் இருந்துச்சு. அது நான் ஒன்றே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க கேட்குறது சரிதானே. இப்போ இங்கேருந்து எந்த இடத்துல வந்து சரியாக இருக்குது, இங்கே இதை நம்ம வந்து இதெல்லாம் மாற்றணுன்னா அவங்கள போய் மாற்ற வேலை நமக்கு இல்லை. அப்போ எதை மாற்ற வேண்டியதாக இருக்குன்னா என் மக்களை மாற்ற வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மக்கள் மாறணுன்னா அப்போ இது வரைக்கும் மாறவே இல்லையா அப்படின்னா மாறி 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 வந்ததில் தான் நமக்கு வந்து இத்தனை லட்சம் வாக்கு நமக்கு கிடச்சிது. ஆனால் இப்போ இடையில இதெல்லாம் வந்து மறைக்கணும், இதை வந்து மடை மாற்றணுங்கிறதுக்காக பல மடையர்கள் வந்து இதுக்குள்ளே வந்து மாண்புமிகு மடையர்கள்னே சொல்லுவோமே, அது போல் கூட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நேற்று நம்ம வந்து விஜய் வந்து பேசக்கூடாது, பேசாமல் இருக்க முடியல. இப்போ எங்கள் கட்சியில் உள்ள பிள்ளைகள் பாருங்கள், எங்கள் அமைப்பில் உள்ள பிள்ளைகளை பாருங்கள், எங்களை வந்து சீமானை வந்து உள்வாங்கின பிள்ளைகளை பாருங்கள். உலகத்தில் எங்கேயோ ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நாம் தமிழர் வெல்லணும்னு ஒருத்தன் நிற்கிறவனை பாருங்கள். அவன் கனவுகள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லார் மேலேயும் ஒரு பாசம் பற்று வச்சதோடு இருக்கும். நேற்று நடந்த நிகழ்வு இந்த சேலத்தில், அங்கே போய் இவர் சந்திக்க போகிறாரு விஜய். அங்கே சந்திக்க போகிற சமயங்களில் இத்தனை பேர் தான் வரணுன்றாங்க, வந்துடுறாங்க. அந்த சுராஜ் அப்படின்றவர் வந்து அந்த இடத்துல இறந்துடுறாரு. அங்கேருந்து போகிறாங்க, மருத்துவமனையில் இறந்துடுறாருன்னே வைங்க. என்கிட்ட தான் நான் தான் மக்களுக்கு, நான் தான் விஜய்னு வச்சுங்க, நான் உண்மையிலே என்கிட்ட பணத்தை நான் தந்துடுவேன். நான் தான் மக்களுக்கு செய்கிறது தானே வந்திருக்கிறேன். 2 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கேட்காமையே, அதுதான் வந்து சேவை. கேட்காமே நீங்களாக வந்து படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன், அவங்க குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா புண்ணியம். ஓட்டு உழுவுல அதெல்லாம் விட்டுருவோம். இது வந்து ஒரு வகையான புண்ணியம். அது இந்த பாவம் புண்ணியத்தினாச்சும் நம்ம அஞ்சினுமா இல்லையா? வந்துடுறாங்கங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் நான் ஒரு செய்தி போடுறேங்க, அதில் ட்வீட் போடுறாருங்க விஜய். இது அதில் ட்வீட்டில் வந்து இந்த திருச்சி அந்த அரசு மருத்துவமனையில் வந்து குழந்தை ஒன்று காணாமல் போயிடுச்சு. அந்த குழந்தை காணாமல் போனதுக்கு வந்து திமுக அரசை, இப்போ ஆளும் வர்க்கத்தை, இப்போ இருக்க தமிழ்நாடு அரசை வந்து பயங்கரமாக திட்டி, அதில் வந்து திட்டினா வலியுறுத்தி போடுறாரு. நீங்கள் வந்து என்ன இப்படி வச்சுருக்கீங்க, குழந்தை வந்து மடியில், தாய் மடியில் இந்த குழந்தைய வந்து காணாமல் போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து இது இருக்குது, இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது இல்லையா, அப்போல்லாம் போடுறாரு. எனக்கு என்னென்னா இதை போட்டவர் ஒரு இரங்கல், அவங்க கேட்குறது தான் ஒரு இரங்கல், ஒரு பாவம். நம்ம கேட்போம்ல, நம்ம யாரையோ ஒருத்தவங்க பஸ்ஸில் ஏற்றி விட்டுறோம், நம்ம கேட்போம்ல, ஊருக்கு போய் பத்திரமா போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோன் பண்ணுவோம்ல, அந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னே தெரியல. இது வந்து இதுலேருந்தெல்லாம் நம்ம மாற்றணும். சரி, அவர் தான் வந்து எதுவும் போடலை, இந்த ட்வீட் போடுறாரு, அப்போ வந்து ஆக்டிவில் இருக்காருன்னு அர்த்தம், அப்படி தானே? ஆக்டிவில் இருக்கிறாரு. ஆனால் அது எதுக்கோ அது வந்து போட்டோம்னா எதுவும் பணம் கேட்பாங்கன்னு நினச்சாங்களா, காசு கேட்பாங்கன்னு நினச்சாங்களா? ஆனால் வெளியில் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் எல்லாமே செஞ்சுருவார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என் கூட பிறந்தவளுங்க எல்லாம், என்னோட சமூகம், நம்ம பிள்ளைங்க. இவரும் நம்ம ஆள் தான். ஆனால் எப்படி இப்படி ஆனார், என்ன ஒரு திட்டத்தில் இருக்காருன்னே தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து அதை எப்படி நம்ம வந்து சிந்திக்கிறேன்னு தெரில. இந்த திமுகவுக்கும் இவங்களுக்கு தாவேக்காவுக்கும் தான் போட்டினா இருப்பாங்க. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கேனார்ல. உண்மையிலே அவங்க 2 பேரும் தான் போட்டியாக இருக்குது. இது போல் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க தான் இப்படி தான் இருக்கிறாங்க. இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில. சரி, இவங்களோட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார்ல, இந்த ஐஆர்எஸ் படித்தவர், ஐஆர்எஸ் படித்தவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. குமாரபாளையம் மருத்துவமனை மேலே வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்து பால் கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து உடலில் வந்து ரொம்ப பாதிக்கும்னு. அதுதான் அவங்க கொடுத்த பேட்டி, எல்லாத்துலேயும் இருக்குது, பார்க்கலாம். அதில் ஒன்று இவர் கேட்குறாங்க, பத்திரிகையாளர்கள், நம்ம நிருபர்கள் கேட்குறாங்க, இது நேற்று நடந்த நிகழ்வு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா,
ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வந்து அப்படி தான் இருக்குங்கிறது தான் எனக்கு தோணுது. கேட்டாங்களாம், அந்த பையன் வந்து சுரஜுங்கிறவர் இறந்து போனார், அவர் வந்து கேட்டாராம் எனக்கு பாஸ் கொடுங்கன்னு. இவங்கெல்லாம் தரலையாம், உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஸ்டெண்ட் வச்சுருக்கு, அதனால் தரல அப்படின்ட்டாங்களாம். இது வந்து எது மாதிரியான மனநிலைன்னு தெரியல. நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்யுங்க, செய்யாமல் போங்க. ஆனால் இப்படிலாம் சொல்லி போலீஸ்காரங்க எப்படி நீங்கள் வந்து உள்ளே விட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல. உங்கள் கூட வந்து பயணிக்கிறதுக்கு வெளியில் இப்போ ரசிகராக இருக்கிறவன் எப்படியே இருந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் வெளியிலேருந்து வரணும் இல்லை பார்க்கணுங்கிறவனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அந்த ஏதோ இப்போ நான் ஒரு தவறு செய்துடுறேன், அந்த தவறை வந்து நான் ஏற்றுக்கணும்ல. அதுக்குன்னு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு தார்மீக அந்த பொறுப்பு, அந்த கடமை இல்லைங்க. இதுக்கு அப்புறம் வந்து இப்போல்லாம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், பழியை வந்து நம்ம சொல்கிறோன்னு இல்லை. ஆனாலும் இதெல்லாம் சொல்லலாம்ல, அதையும் சொல்லலை. அவர் வந்து பழியை தூக்கி காவல்துறை மேலே வந்து போட்டுறாரு. அங்கே ஒன்றே மறியல் நடக்குது. மறியல் நடக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இன்னி வரைக்கும் வந்து ஒரு அறிக்கை கூட விடல, அவர் எதுவும் நாங்கள் வந்து தரணும்லாம் சொல்லலை. ஆனால் வந்து ஒரு அறிக்கையும் விடல, 2 பிள்ளைங்க இருக்குது. அந்த பெண்மணிக்கு வந்து ஹிந்தி மட்டும் தான் தெரியும், தமிழ் தெரியாது பேசுகிறதுக்கு. ஆம்புலன்ஸ் அனுப்புகிறேங்கன்னு சொன்னாங்க இங்கே மாவட்டத்தில், இங்கே உள்ள பொறுப்பாளர்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன். நாங்கள் காலையிலேருந்து உட்காந்துருக்கவங்க யாருமே வரலைங்க, வாராங்கங்கிறாங்க, யாருமே வரலைங்கன்னு தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறாங்க. அப்போ என் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த பையன் சுரஜுங்கிற ஒரு பையன் அந்த செல்லில் முழுவதும் வந்து இவரோட ஃபோட்டோ வச்சுருந்தாரான், விஜயோட ரசிகரான். அப்போ நீ வந்து யார் மேலே பாசத்தை கொண்டு போயிட்டுருக்கிற? இன்றைக்கி யார் வந்து நடுத்தலில் நிற்கிறாங்க? இதுலேருந்து ஒன்று மாற்றணும்ல. அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களோட வாக்கை வந்து நீங்கள் மாற்றுங்க. சீமானின் தம்பிகள், சீமானின் பிள்ளைகள் வந்து உங்களோட எதிர்காலத்தை நாங்கள் வந்து மாற்றுறோம், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை நாங்கள் வந்து மாற்றுறோம். நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒன்று தான், உங்களோட வாக்கை மட்டும் மாற்றுங்க. இந்த ஒரே ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி பாருங்கள், வெளில வச்சு பாருங்கள். அதிகப்படியான நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததில் தான் நாங்கள் வந்து இன்னும் வேகமாக எங்களால் ஓடணுங்கிற அந்த ஒரு திமிரோட இன்னும் அதிகமாக வந்து நாங்கள் வந்து யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இங்கே வார்த்தை போர், அறிக்கை போர், எந்த வழியிலையும் எங்களை வந்து மீளவே முடியாது, எங்கள்கிட்ட வந்து மீண்டு போக முடியாது இவங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இதனாச்சும் புரிஞ்சுக்கோங்க. இந்த டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் என்ன ஒத்துமை தெரியுமில்ல? அம்மையார் கனிமொழி பேசியிருக்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் யாரையும் வந்து எதுவும் பெருசாலாம் பேசி அப்படியேப்பட்ட ஆளாலாம் தெரியல. ஏன்னா இவங்க அண்ணன் இன்றைக்கி இருக்கிற நம்மளோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மு.க. ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க, அவர் வந்து ரொம்ப நல்லவர், இன்றைக்கி வந்து மாநில தலைவராக இருக்கிறாரு, அவர் அதண்டு பேசி கூட பார்த்ததுன்னு. அதே நான் இவங்கள்ட்ட சொல்கிறேன். அதுபோல் வந்து அதண்டு பேசாதவர் ஏதோ நேற்று எண்ணத்தில் இருந்தாரோ தெரில, பேசியதை நான் ஆதரிக்கலை, ஆனால் பேசிட்டார் விஜயும் வச்சு. அது தவறு, பல பேர் வந்து கண்டிக்கிறாங்க. ஆனால் பல பேர் கண்டிக்கிறாங்க, உடனே அம்மையார் கனிமொழி அவர்களும் கண்டிக்கிறாங்க. நான் வாழ்த்துறேன். நம்ம கேள்வியெலாம் என்னென்னா, இவர் ஒரு தடவை என்றைக்கோ ஒரு தடவை பேசுகிறாரு, பேசாதவர் பேசிட்டார், அதுக்கு வந்து வருத்தம், கண்டிப்போம், கண்டனம் தெரிவிக்கணும், நாங்களும் தெரிவிக்கணும், ரைட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவருக்கு வந்து 3 ஆண்டு சிறை கொடுத்துருக்காங்களே கோர்ட்டில். இந்த நம்ம குஷ்பு இருக்கிறாங்களே, குஷ்பு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு முக்கியமான பொறுப்பாளர். அன்னைக்கு முன்னாடி வேணால் அவங்க நடிகையாக இருக்கலாம், நடிகையாக இருந்தாலும் மனுஷி. ஆனால் அவங்களுக்கு வந்து பேசினார். இங்கே ஆர்.என். ரவி ஆளுநரை வந்து இவர் வந்து ஒரு அவதூறாக பேசினாருன்னு சொல்லி ஒன்று வழக்கு கொடுத்து அது வந்து 3 ஆண்டுகள் சிறை இருக்காங்கல்ல, சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்கல்ல நீதிமன்றத்தில். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத இன்னமும் அவங்க சொல்லுவாங்க. இதை நீங்கள் பாருங்கள். இன்னமும் வந்து இப்படி தான் இருக்கிறதெல்லாம் மாற்றணுன்னா ஒரே வழி, உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்கள் வந்து வாக்கு கேட்குறது நாங்கள் வாழ்கிறதுக்காக இல்லை, நாளைக்கு இளைய தலைமுறையோட வாழ்க்கை சிறக்கணுங்கிறதுக்காக கேட்குறோங்கிற புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் வந்து இப்போ நடக்க போகிற வர வாரம், இன்றைக்கெலாம் நம்ம எல்லாருமே திருச்சியில் வர வாரம் சனிக்கிழமை மணிக்கு 21ஆம் தேதி திருச்சியில் எல்லாருமே சந்திப்போம். எல்லாத்தையும் சொல்லுங்கள், உலகத்தமிழ் எல்லாருமே பாருங்கள். இது போல் ஒரு ஆட்சி தன்மை இருக்கவே இருக்காதுங்கிற அளவுக்கு வந்து உலக நாடுகளே மெச்சுற அளவுக்கு, நான் இந்தியாவில் உலக நாடுகளே மெச்சுற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து சீமானால் தர முடியும், சீமானின் தம்பிகளால் தர முடியும். நாங்கள்லாம் இருக்கிறோம், அதை நம்புங்க, உறுதியாக வாக்கு செலுத்துங்க. எல்லோரும் வாங்க திருச்சிக்கு. நன்றி, வணக்கம்.